எப்பொழுதுதான் என் பிரச்சனைக்கு முடிவு வருமோ என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஒரு கதை இருக்குதுங்க. எங்கேயோ புதையல் இருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு மனிதன் அதை தோண்டி தோண்டி பார்த்து கொண்டே இருந்தார். 1 அடி, 2 அடி, 3 அடி, 9 அடிகள் தோண்டி விட்டார். ஆனால் புதையல் கிடைக்கவே இல்லை. கையெல்லாம் வலிச்சு போச்சு, மனசெல்லாம் சோர்ந்து போச்சு. எனவே போதும்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சார். அப்ப அங்க வந்த ஒருத்தன், என்னத்த நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, இங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்கப்பா. நானும் தோண்டி தோண்டி பார்த்து என் கைவலி வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்பொழுது வந்த வழிபோக்கணும், இதை ஏன் நான் முயற்சிக்க கூடாது என்று சொல்லி ஒரே ஒரு அடிதான் தோண்டினார். புதையல் கிடைத்து விட்டது. ஆமாங்க, வேதமும் சொல்லுகிறது, காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று. வெகு நாளா காத்திருந்திருப்போம், ஜெபிச்சிருப்போம், அங்கலாச்சிருப்போம், உபவாசிச்சிருப்போம். ஆனா இன்னும் அந்த ஆசீர்வாதம் நம் கையில் எட்டவில்லை என்று சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தணும்னா நம்ம போல ஒரு புத்தியினர் யாருமே கிடையாது. ஏனென்றால் அப்போதுதான் தடைகள் எல்லாம் நீங்கி 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 சமீபமாய் ஆசீர்வாதம் வந்திருக்கும். தானியேல் ஜெபித்த போது உடனே தேவன் பதில் கொடுத்தார். ஆனா அவரிடத்துல வந்து சேர 21 நாட்கள் ஆயிற்று. நம் ஜெபத்தை தடை செய்ய சத்ரு எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான். நாமும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை நாம் அனுபவிக்கலாங்க. பாதியிலே சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்துவோமானா கை கெட்டுனது வாய் கெட்டாதபடி அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போயிடும். ஆனா குறை கூறுவோம் கர்த்தரையே. நான் எவ்வளவு ஜெபிச்சோம் அவர் பதிலே கொடுக்கலன்னு சொல்லுவோம். அப்படி அல்ல, இன்னும் உற்சாகமாய் ஜெபிங்க, இன்னும் உற்சாகமாய் காத்திருந்த, இன்னும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய நாள் சமீபமாயிற்று. எதற்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ அதனுடைய பதில் பலனாக உங்க கையில் சீக்கிரம் வரப்போகிறது. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே இருக்கும் ஐயா. நான் வெகு நாளா இந்த காரியங்களுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கேன், கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் பின்வாங்கி போகாதபடி ஓர்பாலை போல நான் பின்வாங்கி போனா ஆசீர்வாதங்களை இழந்து போவேன் ஐயா. நீர் எனக்கு என்று வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள சலிப்பில்லாமல் தொடர்ந்து ஜெபிக்கும் கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.